அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி 500 சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் கொஷின் நம்பர் 111 இருந்து 120 வரைக்கும் பார்க்க போகிறோம். கன்சிடர் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட். கீழே ஒரு 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 சப்ஜெக்டில் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் 1976 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இது நம்ம நிறைய பார்த்தது தான். இந்த 1976 அப்படிங்கிறது ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு 5 சப்ஜெக்ட்ஸை வந்து ஸ்டேட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது எஜுகேஷன், ஃபாரஸ்ட்டு, வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸு, ஸோ லேபர் டிஸ்பியூட் வந்து ஆல்ரெடியே வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் இருந்திருக்கும். ஸோ இது சரி தவறு இது. அப்போது 3 விஷயங்கள் தான். அப்போ ஒன்லி 3. சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் சிம்பிள்ன்றதுனால வேகமாக கடந்து போகிறேன். கொஷின் நம்பர் 112. கன்சிடர் த ஃபாலோயிங் லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்து சில ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கீழுக்கு மேலே இருக்கக்கூடிய அபவ் சப்ஜெக்ட்ஸ், ஹவு மெனி ஆஃப் அபவ் சப்ஜெக்ட்ஸ் கேன் போத் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா மேக் லாஸ். இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளமில் பார்லிமெண்ட்டும் லெஜிஸ்லேச்சரும் 2 பேருமே சேர்ந்து இதில் வந்து ஒரு சட்டம் ஏற்றலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ்லாம் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தோம், இந்த ரம்மி இந்த மாதிரியான ஆன்லைன் சூதாட்டங்களுக்கெல்லாம் வந்து சட்டம் ஏற்றணும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ இதில் ஒரு டவுட் வரும், இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு எதிராக வந்து ஸ்டேட்டு சட்டம் ஏற்றலாமா இல்லை வந்து சென்ட்ரல் சட்டம் ஏற்றலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் நம்மளுக்கு வரும் இல்லையா. ஸோ அது போல் இங்கே ஒரு 3 ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் வந்து சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு. ரெஸ்ட்ரிக்டிங் த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். இப்போ ஒரு ஆர்ம் ஃபோர்ஸுக்கும் போலீஸ் ஃபோர்ஸுக்கும், அதாவது மிலிட்ரிக்கும் போலீஸுக்கும் ஒரு சட்டம், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸே பாருங்கள். இப்போ ஒரு காமன் சிட்டிசனாக இருக்கிறோம் அப்படின்னா நாம் வந்து ஒரு அரசு வந்து ஒரு திட்டம் கொண்டு வருதுன்னா அதை நம்ம எதிர்த்து வந்து பேசலாம். ஆனால் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அப்படி பேச மாட்டாங்க, அவங்க கட்சி சார்ந்து பேச மாட்டாங்க இல்லையா. ஸோ அதுபோல் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கோ அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரியான லாஸை வந்து கொண்டு வரலாமா? யார் கொண்டு வரலான்னா இது வந்து பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்குது. அதே போல் ஒரு அன்டச்சபிலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது அந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னா இது சார்ந்தும் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஸோ 3த்துக்குமே வந்து பார்லிமெண்ட் மட்டும்தான் இருக்குது, லெஜிஸ்லேஷன் கிடையாது அப்படிங்கிறதுனால ஸோ எதுவுமே வராது. எது போத், ரெண்டுமே எது சட்டம் கேட்குறாங்க, 2த்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இதில் ஒன்லி பார்லிமெண்ட் கேன் எனக்கு த லாஸ் இன் திஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால நன். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. புரியுதா? கொஷின் புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்த வந்து கொஷின் நம்பர் 13. கொஷின் நம்பர் 113. ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சைல்டு அண்டர் த ஏஜ் ஆஃப் 14 years இன் எனி ஹசார்டஸ் பிளேஸ் ஆஃப் ஒர்க் இஸ் கேட்டகரைஸ்ட் ஆஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் இன் இந்தியா. ஸோ ஒரு 14 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தை ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துல வேலை செய்யுது அப்படின்னா அதை எந்த ரைட்டு கீழே கொண்டு வருவாங்க? ஸோ அதை தடுக்கிறதுக்கு எந்த ரைட்டு கீழே வந்து கொண்டு வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அது பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 24 என்ன சொல்லுவது? குழந்தைகளை வந்து வேலைக்கு அமர்த்தக்கூடாது அப்படின்னு சட்டம் அந்த ரைட்டு ஒன்று சொல்லுது இல்லையா. ஸோ அது போல் 14 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தை ஒரு ஆபத்தான இடத்துல வேலை செய்வதை தடுப்பது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அவ்வளோதான். இது என்சிஆர்டியில் ஒரு வேர்டை கொடுத்துருப்பாங்க, ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி இது. ஸோ அதிலே வந்து இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இதாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரக்கூடாது. ஏன்னா என்சிஆர்டியில் இருக்குது, அதை அப்படியே கேட்டாங்க, நம்ம அப்படியே ஆன்சர் பண்ணிடணும். ஸோ அதோடு விட்டுடணும். இதுக்கு டீப்பாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு ஒரு சட்டம் ஏற்றணும்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. அடுத்து 114. இன் இந்தியா த ரைட் டு கன்சர்வ் டிஸ்ட்ரிக்ட் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் ஆர் அ கல்ச்சர் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவைலபிள் டு. அதாவது இந்தியாவில் ஒரு தனித்துவமான லாங்குவேஜ் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, அதை பாதுகாக்கிறது எங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸுக்கு மட்டுமா? கிடையாது. ரிலீஜியஸ் அண்டு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸுமா? அவங்களுக்கு கிடையாது. ஸோ யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா எனி செக்ஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. எனி செக்ஷன் யாராக இருந்தாலும், அவங்க மைனாரிட்டி இருக்கலாம், மெஜாரிட்டியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்தியாவில் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு தனித்துவமான கல்ச்சர் இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா அதை பாதுகாக்கிறது உங்களுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிறத ஆர்டிகல் 29 வந்து சொல்லும். ஸோ எனி பர்சன் ரிசைடிங் இன் இந்தியா, யாராவது இந்தியாவில் இருந்தாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்குலாம் கிடையாது.
ஒன்லி சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான். இப்போ ஒரு ஃபாரினர் வராரு, ஒரு மேலே ஏதோ ஒரு ஃபாரினர் கண்ட்ரிலேருந்து வராரு, எங்கள் ஊரில் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது தான் எங்களுடைய கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் பாதுகாக்க போகிறோம்லாம் சொல்ல முடியாது இல்லையா. ஒன்லி சிட்டிசன். ஸோ அப்போது சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 115, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன், ஹைகோர்ட் கேன் எம்பவர் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வித்தின் தேர் ஜூரிஸ்டிக்ஷன் டு இஷ்யூ ரிட்ஸ் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ ஒரு கோர்ட் இருக்குது. ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் கேட்டுங்க. ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன், ஹைகோர்ட் கேன் எம்பவர். இப்போ ஒரு ரிட் பெட்டிஷன் இருக்குது. ஆர்டிகல் 32லையும் ஆர்டிகல் 226லையும் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த 2 கோர்ட்லேயும் வந்து நம்ம இந்த ரெஸ்பெக்டிவ் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைல் பண்ண முடியும், நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாத்துக்க முடியும். ஆனால் ஒரு ஹை கோர்ட்டு நினச்சா அது கீழே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அந்த ரிட்ஸு கொடுக்கக்கூடிய அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் கேப்பபிலிட்டியை கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஹை கோர்ட்டால் முடியாது, பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் முடியும். ஸோ எப்படி ஒரு ரிட் பெட்டிஷனை கொடுக்கறதுக்கான பவர் தற்போது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட் இருக்குதோ, அதே போல் ஒரு பார்லிமெண்ட் நினச்சா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்குமே வந்து இந்த ரிட் பெட்டிஷன் கொடுக்கக்கூடிய அந்த பவர் வந்து கொடுக்க முடியும், ஹை கோர்ட்டு கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸ்டேட்மெண்ட் 2, த ஹை கோர்ட் எக்ஸசைஸ் administrative control over all courts and tribunals within their jurisdiction with the exception of military tribunal. ஒரு ஹை கோர்ட் நினச்சி அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ இல்லை ட்ரிபுனல்லையோ அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் ஒரு மிலிட்ரி ட்ரிபுனல் அது பண்ண முடியாதுன்றாங்க. எக்ஸப்ஷன் ஆஃப் மிலிட்ரி ட்ரிபுனல். ஸோ இது சரிதான். ஒரு மிலிட்ரி கோர்ட் ஒன்று இருக்குதுன்னா அதை போய் ஒரு ஹை கோர்ட்டால் அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து பண்ண முடியாதுன்றாங்க. இது சரிதான். அப்போது ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட்னு போது ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 116, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த மார்ஷல் லா அண்ட் நேஷனல் எமர்ஜென்சின்றாங்க. 352. ஸோ மார்ஷல் லான்னா என்ன, நேஷனல் எமர்ஜென்சி என்ன? மார்ஷல் லா அப்படிங்கிறது நேரடியாக ஒரு மிலிட்ரி வந்து நாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஒரு வார் பீரியடில் டோட்டல் கண்ட்ரோலுமே வந்து மிலிட்ரி கிட்ட போகிறதுக்கு பேர் தான் மார்ஷல் லா. நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது அப்படியே மிலிட்ரிக்கு அதே வார் டைம் தான். பட் ஆனால் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க, ஆனால் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம் அப்படிங்கிறது. அண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதில் தான் சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், அன்லைக் நேஷனல் எமர்ஜென்சி த மார்ஷல் லா டஸ் நாட் அஃபெக்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்றாங்க. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி மாதிரி இல்லாமல் மார்ஷல் லா என்ன பண்ணுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணாதுன்றாங்க. தவறு. இட் பிரைமர்லி அஃபெக்ட் த ஃபண்டமெண்டல் ரைட். மார்ஷல் லாவுடைய முதல் ரூலே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணுறது தான். அப்படி ஸ்டேட்மெண்ட் தவறு. மார்ஷல் லா மே சஸ்பெண்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்டினரி லா கோர்ட் வைல் இட் நாட் த கேஸ் டியூரிங் த நேஷனல் எமர்ஜென்சின்றாங்க. ஒரு மார்ஷல் லா வருது அப்படின்னா ஆர்டினரி கோர்ட்டெலாம் ஃபங்க்ஷனிங் ஆகாதுன்றாங்க. சஸ்பெண்ட் த ஃபங்க்ஷனிங் கரெக்ட் தான். ஏன்னா மிலிட்ரி ரூல்னு ஒரு ரூல் இருக்கும்போது அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கும். அப்போ காமன் கோர்ட்டானது ஃபங்க்ஷன் ஆகாது. ஆனால் நேஷனல் எமர்ஜென்சியில் காமன் கோர்ட்டானது ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. Unlike the national emergency, no grounds are mentioned in the constitution for the imposition of martial law in an area. கான்ஸ்டியூஷனில் ஒரு மார்ஷல் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எந்த கிரவுண்ட்ஸ் இல்லைன்னா ப்ரொவிஷன். இந்த மாதிரிலாம் கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் மார்ஷல் லாவை கொண்டு வரணும்னு எந்த ப்ரொவிஷன் கிடையாது. இப்போ பிரசிடென்ட் சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஒரு இடத்துல வந்து கான்ஸ்டியூஷனல் மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரலாம். ஒரு ஆர்ம்டு ரெபிலியன் வருதுன்னா அந்த இடத்துல நம்ம கொண்டு வரலாம். இப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா இருக்குது இல்லையா. ஸோ அது போல் மார்ஷல் லாவுக்கு எந்த க்ரைட்டீரியாவும் இல்லை அப்படின்றாங்க. இதுவும் சரிதான். அப்போ இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. 2 and 3 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 117, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ரைட் டு ப்ராப்பர்ட்டி பற்றி கேட்குறாங்க. முதல்ல வந்து இது ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்து அது பிறகு வந்து ஒரு லீகல் ரைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதுபடி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, இந்த ஈவெண்ட் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அண்ட் அக்ரீவ்டு இண்டிவிஜுவல் cannot directly approach the Supreme Court of India under the 32. இப்போ ஒரு ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ஒரு வயலேஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அவர் என்ன பண்ணலாம், அந்த பாதிக்கப்பட்டவர் டைரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிகல் 32 பேஸ் பண்ணி ஒரு ரிட் பெட்டிஷனை அவர் ஃபைல் பண்ண முடியாது. காரணம் என்ன, 32 அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டுக்காக மட்டும்தான். ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. அப்போ இது சரிதான் இல்லையா. ஸோ அப்போ இது சரிதான். ஸோ அடுத்தது, அட் ப்ரெசன்ட் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா இஸ் அவைலபிள் அகைன்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் பட் நாட் அகைன்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன்றாங்க. இந்த அகைன்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன, நாட் அகைன்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன்னா என்ன? இப்போ நான் ஒரு லேண்ட் வச்சுருக்கேன்.
என் லேண்டை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நினச்சா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் நேராக வந்து லேண்டு கொடு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முடியாது. ஸோ அதிலிருந்து அந்த ரைட் என்னது பாதுகாக்குது. இன்கேஸ் ஒரு லெஜிஸ்லேஷன்லையோ இல்லை ஒரு பார்லிமெண்ட்லேயோ ஒரு சட்டம் இயற்றப்படுது, இந்த மாதிரி ஒரு ஹைவே வருது, அதுக்கு அந்த ஹைவே ரூட்ல இருக்கிற எல்லாரும் வந்து லேண்டை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் வருது அப்படின்னா, அந்த லெஜிஸ்லேஷன் லா வருது அப்படின்னா, அது நம்ம அதுலேருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த உரிமை வந்து கிடையாதுன்றாங்க. பாருங்க, அவைலபிள் அகைன்ஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனுக்கு மட்டும்தான் பொருந்தும், லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷனுக்கு பொருந்தாதுன்றாங்க. அப்போ இதுவும் வந்து சரி. ஸோ ரெண்டுமே வந்து சரி, ஆனால் இது எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சரி இங்கே சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஆர்டிக்கல் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு கிடையாது. இப்போ அதனா ஆர்டிகல் 32 பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் என்னால் ஃபைல் பண்ண முடியாது. ஆனால் ஆர்டிகல் 226 பயன்படுத்தி நான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். 226 என்ன பண்ணணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஒரு லீகல் ரைட்ஸுக்குமே நம்ம ரிட்ஸை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இவர் வந்து இதில் பாருங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும் தான் அப்ரோச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, தவிர்த்து 226 பயன்படுத்தி ஹைகோர்ட்டில் நம்மளால் போக முடியும். சரிங்களா, இது ஒரு விஷயம் தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அடுத்த வந்து 118 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இதெல்லாம் வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாலண்டரி கன்ஃபெஷன் டு a judicial magistrate cannot be considered as a piece of evidence சொல்கிறாங்க. இப்போ நான் ஒருத்தர் வந்து நான் ஒரு குற்றம் செஞ்சுட்டேன், நான் அது வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னா, வாலண்டரி கன்ஃபெஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, அது எவிடன்ஸாக வந்து ஏற்றுக்க முடியாது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு, அதை எவிடன்ஸாக ஏற்றுக்க முடியாதுன்றாங்க. அப்போ இது தவறு. ஏன்னா எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இந்த மாதிரி வாலண்டரி கன்ஃபெஷனும் வந்து ஒரு பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் தான். அதே போல் அவுட் சைடு ஜுடிஷியல் கன்ஃபெஷன் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ இல்லை யாரோ ஒருத்தர்கிட்ட கன்ஃபெஸ் பண்ணுறதையுமே வந்து ஒரு எவிடன்ஸாக வந்து எடுத்துக்குவாங்க. அவுட் சைட் ஜுடிஷியல் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க அது. அப்போது இது வந்து தவறு தான். ஆர்டிகல் 20 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் த ரைட் அகைன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஸோ என்ன சொல்கிற, ஆர்டிகல் 20 என்ன சொல்லுது அப்படின்னா, என் மேலே வந்து ஒரு குற்றம் வந்து எனக்கு சாட்டப்படுதுன்னா, நான் அதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு என்னை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது இல்லையா. ஸோ நான் வந்து என்னை டிஃபெண்ட் பண்ண தான் நான் இருக்கணுமே தவிர்த்து என் குற்றத்துக்கு என்னை குற்றத்துக்கு சம்மதிக்கிற மாதிரியான அந்த விஷயங்கள்லேருந்து பாதுகாத்துக்கூடிய உரிமையை வந்து இது கொடுக்குதுன்றாங்க. ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் ஃப்ரம் செல்ஃப் இன்கிரிமினேஷன். நான் குற்றவாளி தான் நீயே ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த உரிமையை வந்து கொடுக்குதுன்றாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் த ரைட் ஆன்சர், கொஷின் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 119 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், இன்கரெக்ட். திஸ் கான்செப்ட் ஆரிஜினேட்டட் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அந்த பாதிக்கப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலமாக ஒரு ஃபைல் பண்ணுறாரு. ஸோ இது வந்து எங்கே ஆரம்பிச்சதுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஆரம்பிச்சதுன்றாங்க. இது சரிதான். இட் ரெக்வயர்ஸ் எ ஸ்ட்ரிக்டர் அப்ளிகேஷன் ஆஃப் த ரூலர் ஆஃப் லோக்கஸ் ஸ்டாண்டி. லோக்கஸ் ஸ்டாண்டினா என்ன அப்படின்னா, இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னா நான் தான் அந்த அதில் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இது வந்து ஸ்ட்ரிக்டர், யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் வந்து ஃபைல் பண்ணணும். இப்போ என் ஃப்ரெண்டு பாதிக்கப்பட்டான்னு நான் போய் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது தவறு. முதல்ல அப்படி இருந்தது, ஆனால் இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. யார் வேணாலும் எந்த ஒரு பப்ளிக்காக இருந்தாலும், பேரே பாருங்கள், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா என்ன, 4வது தெருவில் 3வது வீட்டில் இருக்கிற ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா நான் போய் அவனுக்காக ஒரு பிஎல் ஃபைல் பண்ண முடியும். அப்போ இது லோக்கஸ் ஸ்டாண்டி கிடையாது, ஸ்ட்ரிக்டர் அப்ளிகேஷன்றாங்க. ரெக்வயர்ஸ் ஸ்ட்ரிக்டர் அப்ளிகேஷன் ஆஃப் லோக்கஸ் ஸ்டாண்டின்றாங்க. இது ஸ்டேட்மெண்ட் தவறு. இட் ஹாஸ் பின் ரெகக்னைஸ்ட் ஆஸ் எ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பை சுப்ரீம் கோர்ட். இது பார்க்கும்போதே தெரியுது தவறுன்ட்டு. ஏன்னா இந்த பில் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இது எதில் வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க. 2 and 3 டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 120 வித் ரெஃபரன்ஸ் டு கிராம் நியாயலாஸ் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கிராம நியாயலாஸ்ன்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டு, இது குறித்து எது ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் கிராம் நியாயலாஸ் இஸ் அப்பாயிண்டட் பை த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ஹைகோர்ட்டுன்றாங்க. இந்த கிராம நியாயலாஸில் இருக்கக்கூடிய ப்ரெசைடிங் ஆஃபீஸரை வந்து சம்மந்தப்பட்ட ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணுன்றாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணணும் வித் கன்சல்டேஷன் ஆஃப் ஹைகோர்ட்டு. ஆனால் அப்பாயிண்ட் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அப்போ இது தவறு. As per the directives of Ministry of Law and Justice, it is mandatory for all new judicial officers to serve in Gram Nyayalas for a specific period of time ன்றாங்க.
ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் உடைய டைரக்டர்ஸ் பேர் தான் வந்து இது செயல்படுன்றாங்க. இது தவறு. ஏன்னா மேலே பார்த்துட்டோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வருமே தவிர்த்து இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் லாலாம் வராது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. கிராம் நியாயாலயாஸ் எக்ஸசைஸ் த பவர் ஆஃப் போத் கிரிமினல் அண்ட் சிவில் கோர்ஸ். சிவில் கேஸையும் அதை அட்டன் பண்ணணும், கிரிமினல் கேஸையும் அட்டன் பண்ணணுன்றாங்க. இது சரிதான். ஸோ இது வந்து இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுடைய அந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸை பேஸ் பண்ணியெல்லாம் வந்து இது செயல்படாது. இதுக்குன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு சில ரூல்ஸ் கொடுக்கும். அதே போல் நேச்சுரல் லான்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கிராம் நியாயாலயம் வந்து செயல்படும். ஸோ நேச்சுரல் லாஸ்னால் என்ன? தன்னுடைய குற்றத்துக்கு தானே வந்து நீதிபதியாக வந்து சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விதிகளை தான் வந்து நேச்சுரல் லாஸ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி சொல்கிறாங்க. இதில் எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் பாலிட்டியில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்தோம். இந்த 10 கொஷின்ஸும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.